அன்பு நேயர்களே, இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் ஜனவரி 7 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ் நாள் குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி. இன்று தட்சிணாயனம். கிழமை செவ்வாய்க்கிழமை. நவமி இன்று மாலை 4:37 முதல் நாளை மதியம் 2:16 வரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை மற்றும் இரவு 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். லக்னம் தனுசு லக்னம். சூரிய உதயம் காலை 6:32. சூரிய மறைவு மாலை 6:12. கரணம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:36 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் நாமயோகம் இன்று காலை 5:52 வரை வரியான், பின்பு பரிகம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை அமிர்த யோகம், பின்பு சித்தயோகம். கரணம் இன்று காலை 8:04 வரை கரசை, பின்பு மாலை 6:56 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:53 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும். உறவினர்களுடன் விரிசல்கள் வரக்கூடும். பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். மகிழ்ச்சியான நாளாக அமையும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாகச் சமாளித்துவிடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வெளியூர்களில் இருக்கும் கோயில்களுக்குச் சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாக முடியும். பாதுகாப்பின்மை இயைந்து போகாத உணர்வு சோம்பலை உருவாக்கும். அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல, அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும். இன்று புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாம். நாள் சிறப்பாக இருக்க நீங்களே நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் துணை உங்களின் பலவீனம் பற்றி தெரிந்து நடந்து கொள்வார். அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்வாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன்னிச்சை, செயல் நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்ததற்காக போராடுவது அவர்களின் மனதில் இயற்கையாகவே வளர்க்கப்படுகிறது. அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற சிலர் கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம்.
பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் உள்ள பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: நல்ல நிதி நிலைக்கு தயிர் அல்லது தேன் அல்லது இரண்டையும் பயன்படுத்தவும் மற்றும் தானம் செய்யவும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, குடும்ப சிக்கலை சரி செய்ய முடியும். யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். பண வரவுகளில் சில நெருக்கடிகள் இருக்கும். புது தொழில் யோகம் அமையும். உற்சாகமான நாளாக அமையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார்கள். இன்று உங்களை சென்டிமெண்டல் மனநிலை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் கடந்த காலத்தை மறக்க வேண்டும். ஒரு பழைய நண்பர் இன்று உங்களிடமிருந்து நிதி உதவி கேட்கலாம். நீங்கள் அவருக்கு நிதி உதவி செய்தால் உங்கள் நிதி நிலைமை சற்று இறுக்கமாக இருக்கலாம். மாலை நேரத்தில் விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடி இனிமையான மற்றும் அற்புதமான நாளாக ஆக்குவார்கள். ஒருதலை மோகம் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும். இந்த இராசி அடையாளத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். ஒரு படைப்பு வேலை செய்வது ஒரு சிறந்த வேலை என்று இன்று நீங்கள் உணரலாம். பல வேலைகள் விட்டுவிட்டு நீங்கள் இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் வேலை அதிகமாக இருப்பதால் நீங்கள் அவ்வாறு செய்ய இயலாது. உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிப்படையும். ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்கள் மற்றும் இயற்கையில் பூமிக்கு கீழே இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை மற்றும் பல துறைகளில் போட்டியிட்டு நம்பர் 1 அல்லது வெற்றியாளர் ஆவதற்கு முயற்சி செய்வர். நடைமுறை சிந்தனை, மனச்சமநிலை, ஸ்திரத்தன்மை, உண்மை, பெருந்தன்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே செல்கிறார்கள். பொதுவாக இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மற்றவர்களால் தூண்டப்பட வேண்டும். தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் அவர்கள் அழகாகவும் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இருப்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை கையாளும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கவும். போட்டிகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கருணை மூலம் சில பகுதிகளில் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன மற்றும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புகிறது. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகலாம். நல்ல ஆரோக்கியத்தை பேணினால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் 80 ஆண்டுகள் வரை வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களால் பல நேரங்களில் சாதிக்கப்படுகின்றன. பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கும். நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் தானாக இந்த மக்களுக்கு உறவினர்களின் ஆதரவுடன் ஆசீர்வதிக்கப்படும்.
சிறந்த சாதனைகளுக்காக தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதில் மார்க்கெட் செய்யும் பெரிய வாய் பேசுபவர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். மிதுனராசி நேயர்களே, குடும்ப நபர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவும். தடைகளை தகர்த்தெறிய முடியும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். பணிவான நடத்தை பாராட்டப்படும். பலர் உங்களை வாயார பாராட்டுவார்கள். இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுடன் மாலை பொழுதை கழிக்க ஏற்பாடு செய்யுங்கள். உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும். உங்கள் மனதில் பட்டதை சொல்வதற்கு பயப்படாதீர்கள். விட்டுக்கொடுத்து வாழவதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்து மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள். அமைதியான மற்றும் இயல்பான இயல்பு மற்றும் சராசரிக்கு மேல் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே செல்ல ராக்கெட் போல சுடுகிறது. பல பிரபலங்கள் இந்த ராசியில் பிறக்க வாய்ப்புள்ளது. அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு என்பது குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்கள் தவறாமல் வெகுமதி பெறுகிறார்கள். இந்த ராசியின் கீழ் பலர் சிவில் சர்வீஸ், உயர் பதவி அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உள்ளனர். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த நஷ்டமும் இல்லாமல் முடிவடைகிறது மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி பல வேலை வணிகத்தை செய்ய முடியும். ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றிலிருந்து பல மாஸ்டர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலும் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்பை ஏற்படுத்தாது மற்றும் சூழலை வாழ வைக்கும். சில நேரங்களில் இரட்டை எண்ணம் கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் சிறந்தவர்கள் மற்றும் தேவையான விஷயங்களை சிறப்பாக கொடுக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 வயது வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் சில சமயங்களில் உடல்நலக்குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் கடினமாக உழைத்து காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் செல்வ வளம் தொடரும். பலர் பிரபல எழுத்தாளர்களாகி சரித்திரம் படைக்கிறார்கள். இரட்டை எண்ணம் கொண்ட முடிவுகளை பொது அறிவு மூலம் சமாளிக்க முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும். சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் நிறைய அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 5 மற்றும் 6.
பரிகாரம்: குரு யந்திரத்தை ஒரு தங்கம் அல்லது வெண்கலத்தில் செதுக்கி அதை உங்கள் வீட்டில் நிறுவி வழிபடுவது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் இழுபறிக்கு பிறகு முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உற்சாகம் தரும். கடகராசி நேயர்களே, பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்ளவும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும். உத்தியோகத்தில் பொறுமை அவசியம். இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் பணிச்சுமையிலிருந்து விடுபடுவீர்கள். உற்சாகமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். குழந்தைகளின் திறமை வெளிப்பாடு ஆழ்ந்த மகிழ்ச்சியை தரும். இன்று நிதி பக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் பிள்ளைகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டும். மாலையில் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும். இன்றைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும். இன்று மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பற்றி மோசமாக உணரலாம். மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். அதிர்ஷ்டசாலிகளும் கருணையும் சேர்ந்து அதிக கட்டளை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ராக்கர்ஸ். கடக ராசிக்காரர்களால் செய் அல்லது இறக்கும் விஷயங்களை எளிதாகச் சமாளிப்பார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கை இன்பம் மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடனான வாழ்க்கையில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடிப்படையில் கடக ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர் பவர்களுடன் கூடிய சூப்பர்மேன் போல மிக அதிகமாக இருக்கும். மக்கள் தங்கள் வாழ்க்கையை அரசு துறைகள், காவல், இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகம் ஆகியவற்றில் அமைத்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் எஜமானராக பின்தொடரும் இந்த ராசியின் கீழ் பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எளிதில் சமநிலையில் இருப்பதோடு அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். வலுவான தெய்வீக கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகளாக இருப்பார்கள். தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் எதிரிகள் மன்னிக்கப்படுகிறார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்தில் தவறில்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை அடைகிறது. அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் மிகுதியும் எளிதில் வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபல எழுத்தாளர் ஆக. அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் ஆல்ரவுண்டர் தரம் உள்ளது. அதிசயமாக இவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பாததால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நடுநிலை வகிக்கின்றனர். பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் போக்கு, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசியினரின் நல்ல குணங்கள். எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது கிரக நிலை எப்படி இருந்தாலும் பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு, கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் ரூபி, மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: குடும்ப வாழ்க்கையில் செழிப்புக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்தின் சிலையை இரும்பில் உருவாக்கி அவரை வணங்குங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக தேடிய பொருள் கிடைக்கக்கூடும். சிம்மராசி நேயர்களே, முக்கிய நபர்களின் சந்திப்பு நிகழும். யாரையும் விமர்சிக்க வேண்டாம். மன அழுத்தம் சீராகும். தொழில், வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். தேவையான பணம் கையில் இருக்கும்.
காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். பணிகளை முடிப்பதில் சுணக்கம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும். விற்பனை வழக்கம் போல் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள். உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும். புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம், ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். சமூக வாழ்வை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் பிஸியான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தினருடன் சென்று பார்ட்டிகளில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரசரை அது குறைப்பது மட்டுமின்றி தயக்கத்தையும் போக்கும். நீங்கள் ஒரு நல்லதை செய்யும்போது காதல் வாழ்க்கையில் நல்ல வகையில் திருப்பம் ஏற்படும். அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டுமென முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும். பிரச்சினைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். போர் மற்றும் அமைதி. கோபமாக இருந்தால் போர் போலவும் ஆதரவாக இருந்தால் அமைதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள். இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதலும் பயனுள்ள தகவல் தொடர்பும் இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளிவர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். மகரம் மற்றும் கடகம் தவிர யார் எதிர்த்தாலும் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எல்லாவற்றிலும் திடீரென எழுச்சி அல்லது வீழ்ச்சி ஏற்படுகிறது. அங்கு எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும். தன்னை விட மற்றவர்கள் அதிக பலன் அடைவார்கள், ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்காக குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி, வெற்றி, விளையாட்டு, தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டலாம். முக்கிய சாதனைகள் செய்யப்படுகின்றன. மகிழ்ச்சியின் பரதீஸ் நிலை அடைய முடியும். வலுவான, கடுமையான, தைரியமான, இயற்கையில் கட்டளையிட்டும் வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, ஆற்றல் மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறை. முக்கிய உடல்நல பிரச்சினைகள் சில நேரங்களில் பாதிக்கலாம். சரியான நேரத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்பட்டால் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் அவர்கள் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய தொழில், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமாக உள்ளன. சூரியன் ஒளிரும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஊகங்கள் பல விஷயங்களில் லாபத்தை தருகின்றன, மேலும் பகையையும் உருவாக்குகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராக மாறுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம். ஏழை பெண்களுக்கு அவ்வப்போது தூய பருத்தி உடைகள் மற்றும் சிற்றுண்டிகளை நன்கொடையாக வழங்குவது நிதிநிலையை மேம்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, பிரியமானவர்கள் வழியில் நன்மை உண்டு. வீண் செலவுகளை தவிர்க்கவும். காரியம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்குச் சென்று வருவீர்கள். சிலருக்கு கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும்.
உள்ளுரம் குறைவால் ஆரோக்கியம் கெடும். சில கிரியேட்டிவ் வேலைகளில் ஈடுபாடு காட்டி நோயை எதிர்க்க தயார்படுத்திக் கொள்வது நல்லது. திடீரென கிடைக்கும் பண வரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் குறை காணும் போக்கை உறவினர்கள் குற்றம் சொல்வார்கள். அது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. ஒருவருடைய தலையீடு காரணமாக உங்கள் மனதிற்கினியவருடன் உறவு பாதிக்கப்படலாம். தொழிலில் நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படும். விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவர்களுக்கு நேரம் கொடுப்பதும் அவசியம். இதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள், ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாது. உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிப்படையும். சரியான கவனிப்பு, பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, பணிப்பெண், மென்மையான பணிவான ஊக்கம். கன்னிராசி மக்களுக்கு மிகவும் பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதி மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான முக்கிய அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். அவர்களின் கர்மா தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கி எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறது. மற்றவர்களுக்கு தேவையின் அடிப்படையில் உதவுங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் முழு ஆற்றலை காட்ட வேண்டாம். அவர்கள் இயல்பில் அடக்கமானவர்கள் என்றாலும் எந்த நிலையிலும் சட்டத்தின் மூலம் உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்களாகவும் வணிக சட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறலாம். ஜாதகத்தில் சூரியனுடன் புதன் வலுப்பெற்றால் அரசு துறைகளை வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள். கன்னிராசியில் பெண்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியம் மற்றும் சரியான கவனிப்பு அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். கன்னிராசியினருக்கு சூழ்நிலை அடிப்படையிலான முடிவுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இவர்களைப் போல் தங்கள் குடும்பத்தை யாராலும் கவனிக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் பக்தியுடன் இருப்பார்கள். பிறரையும் தங்களைப் போல் பரிபூரணமாக்குவதற்கு செய்ய வேண்டிய எந்த பணியையும் மேற்கோள் காட்டுவதற்காக இயல்பாக பேசும் பழமொழிகள். எதிர்பார்த்தபடி அனைத்தையும் பட்டியலிடலாம் அல்லது எழுதலாம் அல்லது ஒரு வழக்கமான செயலாக முடிக்கலாம். பெரும்பாலான கன்னி ராசியினருக்கு உயிர்வாழும் உடைகளை பொருத்தமாக அல்லது பொருத்தமாக இருங்கள். அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறந்த முறையில் தீர்க்க எந்த சமச்சீரற்ற அல்லது ஒற்றைப்படை சூழ்நிலைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் அறிவுத்திறன் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு மற்றும் சரியான நேரத்தில் ஆதரவை இந்த நபர்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் வேறு வழியில் சிலர் சிக்கலில் முடிவடைய மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: ஒரு துளை வெண்கல நாணயம் ஓடும் ஆற்றில் போடுவது. இதனால் குடும்ப வாழ்க்கை சீராகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிவரும். மனபயம் நீங்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை பிட்டாக வைத்திடுங்கள். இன்று வெறுமனே உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது? உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அனுமானிக்க முடியாத மனநிலையில் இருப்பார்.
நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருடன் கடுமையாக நடந்து கொள்வதால் இருவருக்கும் இடையில் இணக்கத்தை பாதிக்கும். சகாக்கள் உரிய நேரத்தில் உதவி செய்வதால் வேலையில் உள்ள கடினமான நேரங்கள் கடந்து போகும். உங்களின் தொழில் திறமையை மீட்டெடுக்க அது உதவும். சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிக்கலான நாள். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவும் இரு வழிகளிலும் ஏறக்குறைய ஒரே அளவு தடைகள் இருக்கும். நல்ல மற்றும் கெட்ட கலவையுடன் வாழ்க்கை செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கனிவானவர், சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், சுற்றி விளையாடுதல், அர்த்தமுள்ளதாக பேசுதல், குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே உறுதியானது. மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஃபேன்சி தொடர்பான வியாபாரம் அதிக லாபத்தை தரும். கஷ்டங்களை சமாளிக்க நம்பிக்கையையும் பெற வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். அதிக இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் விருப்ப சக்தியின் உதவியுடன் எப்படியாவது சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான நபர்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மேலே வருவதற்கு அவர்களுக்கு நிறைய உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையுள்ள நண்பன் நிஜமாகவே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு நன்றாக பொருந்துகிறது. மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பல முறை சுமந்து செல்லுங்கள். ஆனால் கடின உழைப்பு மற்றும் நிரூபிக்கும் திறன் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை கொண்டுவருகிறது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல நேரங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு உந்துதல் திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவையில்லாத பட்சத்தில் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. திரும்பும் போது உதவி செய்ய விரும்பும் மற்றவர்களை தேவையின் அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் எல்லா வடிவங்களிலும் அழகை போற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமம் மற்றும் நீலம். கற்கள் நீல சபையர், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: சிவலிங்கத்திற்கு தண்ணீர் அபிஷேகம் வழங்குவதன் மூலம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலையிருக்கும். தேக ஆரோக்கியம் பலம் பெறும். தொழில் வியாபாரத்தில் போட்டி இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம், ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். மொத்த குடும்பத்துக்கும் வளம் சேர்க்கும் ப்ராஜெக்ட்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாம் நபரின் தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும். கூடுதல் அறிவு மற்றும் தொழில் திறன் பெறுவதற்கு கூடுதல் நேரம் மற்றும் சக்தியை செலவிட்டால் உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம். இன்று பகலில் நீங்கள் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும். ஆனால் மாலையில் தொலைதூர உறவினரின் வீட்டிற்கு வருவதால் உங்கள் திட்டங்கள் அனைத்தும் மூழ்கிவிடும். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிக்கலான நாள்.
வீரம், தைரியம் மற்றும் தைரியம் உள்ளவர்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணிக்கவும், சாகசங்களை அனுபவிக்கவும், பிரபலமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், போலீஸ், தலைமைத்துவம், கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற பகுதிகள். தானாக கிரகம் மாறுவதால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும், ஆனால் வேலை, வியாபாரத்திற்கான பயணத்தின் காரணமாக ஏற்படும் பிரிவினை சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தில் வியாழன் நன்றாக இல்லை என்றால் சிலர் நாத்திகர்களாக மாறுவார்கள். நல்ல போராட்ட மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளை விட முன்னேறி இருப்பது அனைத்து மேம்பாடுகள் மற்றும் ஆதரவின் திறவுகோலாகும். சிலர் வரலாற்றை மாற்றி எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள். சக்திவாய்ந்த புதிய விதிமுறைகள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம் மற்றும் எல்லாவற்றையும் மேலே பராமரிக்க எளிதாக உலகளாவிய நிறுவனங்களை இயக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல், எந்த திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களில் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மற்றும் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழி உடல்நல பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. நல்ல ஆரோக்கியம் என்பது வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் வெல்வதற்காக எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டது. தருக்க மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதி பகுதிகள் நன்றாக உள்ளன மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அல்லது ஸ்பான்சர் செய்ய முடியும். சிலருக்கு தேசத்தை அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆளுவது சாத்தியம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் சபையர், முத்து மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மனச்சங்கடம் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தனுசு ராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பண விஷயங்களில் கவனமாக இருக்கவும். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியுடன் செலவும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் பாராட்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும். நிதி பிரச்சினை காரணமாக சில முக்கியமான வேலை தடைபடும். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. காதலும் ரொமான்ஸும் உங்களை மகிழ்வான மனநிலையில் வைத்திருக்கும். புதிய ஐடியாக்கள் பயன்தரும். நாள் நல்லது. மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். நீங்கள் திருமணத்துக்கும் முன் ஒருவரை ஒருவர் கவர செய்த விஷயங்கள், காதலித்த அந்த இனிமையான நாட்களை இன்று நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். ராசிக்கு அதிபதி குரு என்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மையான குருவாக மாறுவார்கள். தனுசு ராசியின் பிறந்த குணங்களில் சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், புகழ்பெற்ற அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக தங்களை தானாக வளர்த்துக் கொள்வார்கள். மேலும் ஆடம்பரமான பொருட்கள், எழுது பொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய பகுதிகள்.
இந்த ராசியின் கீழ் உள்ள சிலருக்கு அதிசயங்களைச் செய்வதற்கும் மற்றவர்களைச் செய்ய வைப்பதற்கும் சூப்பர் இயற்கை சக்திகள் இருக்கலாம். சுய அல்லது உள் வலிமை மற்றும் சுய உந்துதல் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவு அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். முறையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தலாம் மற்றும் சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படலாம். இளம் வயதினரின் சிரமங்களை பிந்தைய கட்டத்தில் எளிதாக சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம், எனவே எப்போதாவது உங்களுக்கு அது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் போது புதையலை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உயர் மட்டத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளை சாதகமாக வெல்வதற்கான பரிந்துரைகளுடன் சிலரை கொண்டு வரலாம். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்காக எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். கண்டிப்பாக சீரான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். முறையான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கும். எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் தொடர்ந்து நகர்கிறார்கள். கூட்டாண்மை வணிகம் அல்லது வேலைக்கு சாதகமாக இருக்காது, எனவே சொந்த திறமை மற்றும் திறமையுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளுக்குள் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறுங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: நல்ல நிதி நிலைக்கு குளிக்கும் நீரில் கங்கை நீரை கலந்து குளிக்கவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் கையிருப்பு கரையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். புது நண்பர்கள் அறிமுகமாவர். கோர்ட் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணைவழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இன்று செலவு செய்வதில் அதிக தாராளமாக காட்டாதிருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை தயார்படுத்திக் கொண்டு அதிகம் அனுபவிக்கும் செயலை செய்யுங்கள். சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா? இன்று உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவை உடையதாக இருக்கும். உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு கிரியேட்டிவ் இயல்புள்ள வேலையில் ஈடுபடுவதற்கு நல்ல நேரம். நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் நிச்சயமாக நம்பிக்கை குறைவு ஏற்படும். இது திருமணத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள் வாழ்வில் உச்சம் பெறுவார்கள். இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் பெரும்பாலும் இயல்பிலேயே பிரபலமாகி எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் ஆகியோர் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள். ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் நன்றாக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எப்பொழுதும் வேலை, வியாபாரம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கும். சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் அவதானித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களால் எளிதில் வாழும் சூழலை உருவாக்க முடிகிறது. பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசிகளுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் கட்டளையிடும் இயல்புடையவர்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு காரணமாக தெய்வீகத்தன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் பிரார்த்தனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு
தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க பல சந்தர்ப்பங்களில் மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அசாதாரண திறன்களை வளர்த்து எந்த துறையிலும் அதிசயமான சாதனைகளை செய்வார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகளும் வெகுமதிகளும் அடிக்கடி கதவை தட்டும். அவர்களில் பெரும்பாலோர் சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கும் மகர ராசிக்காரர்களால் பல தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் நடத்தப்படுகின்றன. சுயமதிப்பீடு, தன்னம்பிக்கை, பரிபூரணம், துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறை மனப்பான்மை, பிறரை ஊக்கப்படுத்துதல், பொது சேவைகள் என்பன மிகச் சிறந்த குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் அவர்களை 90 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியினரை தவிர வேறு யாராலும் தாக்கம் செலுத்த முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன சக்தியையும் பாதிப்புக்கு முன் எதையும் தோற்கடிக்கும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெஸ்ஸோனைட்டுகள் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் சம்பவம் நிகழும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள். கும்பராசி நேயர்களே, குடும்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. திருமண காரியம் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகை இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். என்றாலும் அதனால் பாதிப்பு இல்லை. வேலைக்கு நடுவே ரிலாக்ஸ் செய்ய முயற்சி செய்யுங்கள். இரவு தாமதம் செய்வதை தவிர்த்திடுங்கள். பணத்தை கையாள்வது இன்று கஷ்டமாக இருக்கும். அதிகம் செலவு செய்யலாம் அல்லது பண பர்ஸை தொலைக்கலாம். கவனமின்மையால் நிச்சயமாக சில இழப்பு ஏற்படும். குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும். இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள். நிறைய வாய்ப்புகள் வரும். நேர்மையானவராகவும் அவுகுமுறையில் உறுதியாகவும் இருங்கள். உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும். உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும். இன்று நல்ல ஐடியாக்களாக வைத்திருப்பீர்கள். செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும். இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமாண்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள். வழிபாடு: இரக்கம், பூமிக்கு கீழே, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை நல்ல குணங்கள். கும்ப ராசியின் அவர்கள் சுதந்திரமான மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய மற்றும் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், பாகங்கள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிக உற்சாகமாகவும் மாறுகிறது. மற்றபடி சோகமாகி பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு அடைகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க சமநிலையை சரியாக பராமரிக்க வேண்டும். கும்ப ராசிக்காரர்கள் பலர் எழுதுவது, நிகழ்வுகளை நடத்துவது, விழிப்புணர்வு பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகளை கொண்டுள்ளனர். ஏழரை சனியின் போது கூடுதல் கவனிப்பும் எச்சரிக்கையும் தேவை. பகையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். சூரியனும் புதனும் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு உயர்த்தும். கும்ப ராசிக்காரர்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் வெற்றி அடிக்கடி வரும். சரியான கவனம் மற்றும் முழு அர்ப்பணிப்பு இருந்தால் அவர்கள் பல பகுதிகளில் அற்புதம் செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த முடிவுகளை தரும் மற்றும் பறக்கும் வண்ணங்களை கொண்டு வர முடியும். மிகவும் நடைமுறை மற்றும் கூரிய கண் கூட.
பிறந்தவர்கள் நிறைய சமூக அழகை கொண்டுள்ளனர், ஆனால் உறவுகளை தாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் உண்மையான சுயமரியாதை தேவைப்படுகிறது. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான உடல்நல பரிசோதனை நிச்சயம் அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 ஆண்டுகள் வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமற்ற வாழ்க்கையை வாழ மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றவும். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை, கற்கள் வைரம், மரகதம், பூனையின் கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி நேயர்களே, குடும்ப அடிப்படை தேவைகள் அதிகரிக்கும். அலைச்சல், டென்ஷன் யாவும் குறையும். வாகனங்களில் மெதுவாக செல்லவும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் வருகையால் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சி தரும். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள். நீங்கள் எதைச் செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்று பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார். உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாளில் உங்கள் பங்குதாரருடன் சண்டையிடலாம். இருப்பினும் உங்கள் பங்குதாரர் புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவார். ஒரே இடத்தில் இருந்தாலும் காதல் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லும் வலிமையுடையது. இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் ஒரு ரொமான்டிக் ட்ரிப் செல்வீர்கள். தூரமான இடத்தில் இருந்து மாலையில் பின்பகுதியில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ரொமான்டிக் பாடல்கள், மனம் வீசும் மெழுகுவத்திகள், உற்சாக பானம் என இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடன் இன்பம்தான். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் இயல்பு, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு இருந்தால் என்ன, அடுத்த அணுகுமுறை மற்றும் சிக்கலை தீர்க்கும் இயல்புடன் எதையும் கையாள்வது அனைவருக்கும் பாதையில் இருக்க உதவுகிறது. பொதுவாக வெளிப்புறத்தை விட உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தருவார்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மார்க்கெட்டிங் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் தரமான டெலிவரியுடன் திட்டங்களை சிறப்பாக செய்ய நகர்த்துவதற்கு எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதில் புரிந்துகொள்கிறார்கள். இருப்பினும் சில சமயங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்கள் இருந்தால் அவர்கள் நோய் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவார்கள். அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் வேலை அல்லது வியாபாரத்தில் உயர் நிலைகளை அடைய நன்றாக செயல்படுகிறது. சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் இயல்பு, யாரேனும் வெளியே வர உதவும் வரை தங்கள் வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராள மனப்பான்மை, இரக்கம் மற்றும் அக்கறை கொண்ட கூடுதல் குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை பெற உதவுகிறது. மீனத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பு, உள்ளுணர்வு. கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வணிகம், நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகுகள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை முக்கிய துறைகளாகும்.
வாழ்க்கையில் பிரகாசிக்க. ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்தது வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பதும் பாலில் மஞ்சள் கலந்து குளிப்பதும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தின்போது கைப்பொருள்கள் மீது கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சங்கடம் ஏற்பட்டு நீங்கும்.